என்னங்க, இங்கே வண்டி நிப்பாட்டுங்க. நான் பக்கத்து தெரு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரியா? அங்கே போய் கேட்டு பார்க்குறேன். ஏதாச்சும் பழைய சேலையெல்லாம் இருந்தால் வாங்கிட்டு வரேன். இல்லைன்னா யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம். இல்லைன்னா அப்படியே அந்த ஏரியா பக்கம் போயிடுவோம். சரியா? சரி சரி, போயிட்டு வா. நான் அப்படியே இந்த பக்கம் போகிறேன். சரியா? போயிட்டு எவ்வளோ சீக்கிரமாக பார்த்துட்டு வர முடியுமோ பார்த்துட்டு வா. அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் எந்த பக்கம் போகலாம் அப்படின்ட்டு. சரிங்க. பாத்திரம் பழைய சேலைக்கு பாத்திரம் இட்லி அண்டா குண்டா சோத்து பானை. சேச்சி சேச்சி எந்தா? சேச்சி, எனக்கு இன்னொரு சாயா. கொண்டு வர்றேன். வெயிட் பண்ண. எவ்வளோ நேரம் வேணா நான் உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கொண்டு வா மெதுவாகவே. சரியா? நீ எவ்வளோ நேரம் வேணா வெயிட் பண்ணு. நான் தான் 2 நிமிஷத்துல கொண்டு வந்துடுறேன். சரியா? குடிச்சிட்டு கிளம்பு முதல்ல. முடியாது. ஏன் அப்படி அழுகிற திடீர்னு? அப்புறம் என்ன சேச்சி, நான் உன்னோட ரெகுலர் கஸ்டமரு. நான் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து உன்னை பார்க்கக்கூடாதா? ஏன் அதுக்குள்ளே கிளம்ப சொல்கிற? இங்கே பாரு, இந்த வெண்ணெய் வெட்டி சந்தனம் போட்டு நேரத்துலேருந்து உட்காந்துருக்கான். அவனே ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற. என்ன மட்டும் கிளம்ப சொல்கிறேன்? நீ வந்து ஒரு வாரம் அப்போதுன்னு சம்சாரம் வந்து என்கிட்ட சண்டை போடுது தெரியுமா? டெய்லி சாப்பாட்டுக்கு வரதில்ல, எதுவும் வரதில்ல. இங்கேயே அந்த டீ கடையில் உட்காந்துருக்கான். டீயை மட்டுமே குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஒழுங்கா வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லி அதை என்ன சத்தம் போட்டு போகுது. இன்னைக்கு மட்டும் நீ வீட்டுக்கு போகல, அவ்வளோதான், நானே உன்னை மிதிச்சு தள்ளிடுவேன். போச்சு. இந்த கடை தானே எனக்கு எல்லாமே. இதை விட்டு போச்சுன்னா நான் எங்கே போகிறது? கடை என்னது? என்ன சேச்சி, இப்படி உன் கடை என் கடை அப்படி பிரித்து பேசுகிறேன். நம்ம கடைன்னு சொல்லு. விட்டாக்கா பெருசு தட்டிட்டு போயிடுவோம் போல் இருக்கேன். ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸை கொடுறா. சேச்சி, நான் வடை கேட்டேனே. எவ்வளோ நேரம் ஆச்சு? கொடுக்கவே மாட்டீங்களே. எனக்கு ஓட்டோட தான் வேணும். சீக்கிரமாக கொண்டு வாங்க. இந்த கிரைண்டரோட சட்டம் கேட்குதா? மாவு ஆட்டிக்கிட்டு தான் இருக்கும். மாவு ஆட்டி முடியட்டும். ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணு. சுட வடை கொண்டு வந்து கொடுக்குறேன். சரியா? சேச்சி, ஏற்கனவே சுட்ட வடை இருந்தாலும் கொடுங்க. அதையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆள் மாதிரி என்ன மட்டும் போக சொல்லக்கூடாது. சரியா? அப்போ நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போகிறதாவே எண்ணம் இல்லையா? ஐயோ, என்ன இவனுங்க இப்படி ஆரம்பிச்சிட்டானுங்க? நான் டீ கடை வச்சிருக்கேனா வேற ஏதாச்சும் வச்சிருக்கேனான்னு எனக்கே தெரிய மாட்டேங்குதே. கல்யாண சமையல் சாதம், அதை சாப்பிட்ட வரைக்கும் போதும். இப்போ என்னோட சேச்சி சாயும் ஒரு மசால் வடையும் வேணும். என்ன தாத்தா, வரும்போது இருமிக்கிட்டே வர்றீங்க? அது இருமல் இல்ல, சந்தோஷத்துல சிரிச்சு ஓடிக்கிட்டே வரேன். ஆமா, என்ன சந்தோஷமா இருக்கீங்க? இது யாரு? சின்ன பசங்கள்லாம் இங்க நின்று அழுதுகிட்டு இருக்கானுங்க. வீட்டுக்கு போக சொல்ல வேண்டியதான். அம்மா அப்பா தேட போறாங்க. ஐயோ தாத்தா, இவங்க 2 பேரும் பசங்க இல்ல, வயசானவங்க தான். அப்புறம் எதுக்கு இங்க வந்து அழுதுகிட்டு இருக்கானுங்க சின்ன பசங்க மாதிரி? அது ஒண்ணும் இல்ல தாத்தா, நான் இவங்க 2 பேரையும் டீ குடிச்சிட்டு கிளம்ப சொன்னேன்னா அதுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இவ்வளவுதானா? நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். அதான் சின்ன பசங்க இன்னைக்கு காமிச்சிட்டாங்க. சரி தாத்தா, என்ன வேணும்? வேற என்ன? உன் கையால நல்லா இதமா ஒரு டீ, அப்படியே ஒரு வடை. தாத்தா, உளுந்த வடை இன்னும் போடல, மசால் வடை தான் இருக்கு. அதை எப்படி உங்களால கடிச்சு சாப்பிட முடியும்? நான் டீயில முக்கி சாப்பிட்றேன். நீ கொண்டா. சரி இருங்க, கொண்டு வரேன். என்ன இங்க டீ கடை வச்சிருக்கானுங்க? என்ன பால் விளம்பரத்துல பசுமாடி ஈனு காமிக்குமே அந்த மாதிரி நிக்கிறானுங்க? என்ன பெருசு வாயில இருந்து சொல்லா ஊத்துது? அப்படி என்னத்தை தான் பாக்குறீங்க எல்லாம்? ஓஹோ, இதைத்தான் பாக்குறானுங்களா? ஏக்கா, யாருக்கா நீ? என்ன வேணும்? உன்னை திரும்ப வைக்கத்தான் கூப்பிட்டேன். இப்ப எல்லாம் கரெக்டா இருக்கு. என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீ திரும்பி நின்றீல, உன் பின்னாடி அப்படியே தெரிஞ்சு, அதான் உன்னை திரும்ப சொன்னேன். அம்மா, வேற ட்ரெஸ் இல்லையா? ஏன் இப்படிலாம் போட்டு வந்து இங்க நிக்கிற? ஏம்மா, இது ஏன் கடம்மா? நான் எப்படி வேணா ட்ரெஸ்ஸை போடுவேன். உனக்கு என்ன வந்துச்சு? நீ எப்படி வேணா போடு, முதல்ல நல்லா போடு. சரியா? அம்மா, நீ யாரு? இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? நானா? பழைய சேலை, வேட்டி, சட்டை, பேண்ட்டு இருந்தா வாங்கிட்டு போய் அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் சாமான் கொடுப்பேன். பழசுனா வேறு அது மட்டும் தானா? வேற எதுவும் வாங்குறது இல்லையா? வேற என்ன இருக்கு உங்கள்கிட்ட? இந்தா ஒரு பெருசு, 2 சிறுசு. இதை எடுத்துக்க முடிந்தா எடுத்துட்டு
போய் ஏதாச்சும் காசு வேணா கொடுத்து விடு. ஆ ஏது இதுங்களுக்கா? இதுங்களை இடைக்கு போட்டாலும் எதுவும் கிடைக்காது. இதை எடுத்துட்டு போய் நான் என்ன பண்றது? என்னத்தான் என்ன பார்த்து பழசு அப்படின்ட்டு நான் இப்ப நினைச்சாலும் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுவேன் தெரியுமா? ஏ தாத்தா, அங்கிருந்து இங்க வேகமா வந்து அந்த டீ கிளாஸ் எடுத்து பார்ப்போம். எது டீ கிளாஸ்? எங்க இருக்கு சாமி? யோ, உனக்கு அதுவே தெரிய மாட்டேங்குது. நீ வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட போறியா? ஏக்கா, இதுக்கெல்லாம் ஏன் வச்சிருக்க? விரட்டி விட வேண்டியதானே? நான் இங்கே வச்சிருக்கேன். எல்லாம் டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரக்கணக்கில் இங்கே டேரா போடுதுங்க. விரட்டி விட்டாலும் போக மாட்டேங்குது. என் டீ கடை விட்டு வேற ஏதாச்சும் வேலையில பார்க்க வேண்டியதானே? இப்படி இருந்தா எப்படி? வேற என்ன வேலை இருக்கு தெரியும்? பிடிச்சவன் கூட ஓடி போயிட்டான். இதை வச்சுதான் பொழப்பே ஓடுது. இதையும் விட்டேன்னா நான் என்ன பண்றது? சரி, என் கூட வேணா வரியா? உனக்கு ஒரு நல்ல வேலையை போட்டு கொடுக்குறேன். நீ ஏன் பழைய துணியை வாங்கிட்டு இருக்க? நீ எனக்கு எங்கே போய் நல்ல வேலையை கொடுக்க போற? நீ வர்றேன்னு சொல்லு, நான் யாருன்னு அதுக்கப்புறம் உனக்கு சொல்றேன். ம், என்ன ஒரு மாதிரி புதுரா பேசுறியே? அது உனக்கு போக போக புரியும். சரி, முதல்ல இதுங்களை விரட்டி விடு. ஏ, நீங்க கடலை நாளைக்கு வாங்க, சரியா? ஐயோ, சேச்சி அப்ப எனக்கு டீ எனக்கு வடை. அதெல்லாம் நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம், போங்க. சரி சொல்லு, என்ன வேலை? பக்கத்துல கதை